ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் தேவைகளும் பலருடைய உதவிகளும் நமக்கு தேவை. ஆனால் அந்த உதவிகளுக்காக, அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காக அல்லது நாம் விடுதலை பெறுவதற்காக பல நேரங்களிலே நம்மை பார்க்கிலும் பலவான்களை, நம்மை பார்க்கிலும் வசதி படைத்தவர்களை, நம்மை பார்க்கில் அறிவு சிறந்தவர்களை நாம் நாடுகிறது இயற்கை. ஆனால் நம்முடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்பக்கூடாது என்று இந்த வேத வசனம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனிதனை எவ்வளவு காலம் நம்பலாம் என்றால், அவனிடத்தில் திராணி இருக்கும் வரைக்கும், அவனிடத்தில் பலன் இருக்கும் வரைக்கும், அவனிடத்தில் அழகு இருக்கும் வரைக்கும், அவனிடத்தில் அந்தஸ்துகள் இருக்கிற வரைக்கும் மற்ற மனிதர்கள் அவனை நம்புவார்கள், நம்பலாம். ஆனால் ஒரு நாளிலே அந்த மனிதனுடைய நம்பிக்கையே அவனுக்கு அற்றுப்போகும் சூழ்நிலைகளிலே அவன் தள்ளப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மனிதனை, அந்த விலை உயர்ந்த பொருட்களை அல்லது பணத்தை அல்லது பலத்தை நாம் நம்புவோமானால் நிச்சயமாய் நாம் தோற்று போவோம், நாம் சோர்ந்து போவோம், நாம் வெட்கப்பட்டு போவோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனை நம்புவதை விட என்றுதான் அதற்கு அர்த்தம். நம்பாதிருங்கள் என்பதல்ல, நம்பலாம். ஆனால் அதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லது. ஆண்டவர் பேரில் நமக்கு ஒரு பற்றுறுதி உடையவர்களாய், நிச்சயமுடையவர்களாய், உறுதிப்பாடுடையவர்களாய் நாம் காணப்படுவது நல்லது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவராக இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, உங்களுடைய எந்த தேவையிலும், எந்த நெருக்கத்திலும், நம்முடைய எந்த ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லது. பற்றுதல் என்று சொல்லும் பொழுது விட்டுவிடாதிருப்பது நல்லது, உறுதி அற்றவர்களாய் போகாதிருப்பது நல்லது. ஆகவே இந்த கால வேளையில் நாம் ஆண்டவர் பேரிலே, இயேசுவின் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாய், பற்றுறுதி உடையவர்களாய், விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுவோம். அது நல்லது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவர் பேரில் விசுவாசம் இல்லாதபடி, அவர் பேரில் உறுதியான நம்பிக்கை இல்லாதபடி வாழ்வது, பணத்தை நம்பியோ, பொருளை நம்பியோ, அழகை நம்பியோ, ஆட்களை நம்பியோ, அந்தஸ்தை நம்பியோ நாம் வாழ்வது ஒரு நாளில் நம்மை வெட்கத்துக்கு கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறதாகவே நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவதற்கு நாம் தேவனை நம்புவோம், அவரையே நம்புவோம். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார், நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்த எங்களோடு நீர் பேசி இருக்கிறேன். நாங்கள் உலகத்தில் பல நேரங்களில் பல மனிதர்களை, பல பொருட்களை, பலவிதமான ஆண்டவரை எங்களுடைய பலத்தை, சுயபலத்தை, பலவித நேரங்களில் எங்களுடைய அறிவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த கால வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறீர். உம்மை நம்பி, மேலே உள்ள நம்பிக்கையில் நாங்கள் பற்றுறுதியில் நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை நீர் நடத்துவீராக. உம்மில நம்பிக்கை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. அது நல்லது என்று எழுதியிருக்கிறது. அந்த நல்ல காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.